குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். செஞ்சு இருக்கா பாருங்க. இருக்கு. வா, மேல போய் காஃபி சாப்பிடலாம். வருத்தப்படுறதுனால ஒன்னும் ஆக போறதில்லை. நானும் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்தவதான். சாப்பிட. காயம் ஆர்த்துக்கு மருந்து மட்டும் இல்ல, காலம் போக போக எல்லாம் சரியாயிடும். அனு, நான் சொல்றது உனக்கு புரியணும்னு நினைக்கிறேன். மீரா, 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 எதுக்குடி உனக்கு? சொல்லுடி. வேலைக்கு போறேன்னு சிங்க அடிச்சுட்டு போறது எதுக்கு தானா? கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு எதுக்குடி? சொல்லுடி. பாவி, என்ன பண்ணலாம்? பாடி வெளியே. என்ன குளிச்சல்? அவளை ஏன் அடிச்ச? தப்புதான். காக்கடைய குத்தகைக்கு வாங்கிட்டு அதுல பொருள்ற பள்ளி அடிக்கிறதுல என்ன லாபம்? உன் தங்க உன்னை மாமனாக்க போறா. அபாண்டமா பழி சுமத்தி உத்தமையாக பாக்குறியா? ரமணி, நான் உத்தமி ஆகணும்னு பாக்கல, அவ உத்தமையா இருக்கணும்னு பாக்குறேன். ஏண்டி மீரா, அது சொல்றது உண்மையா? நீங்க சொல்லப்பா உன் மருமகளை. ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டா நிரூபிக்கிறது ரொம்ப சுலபம். அவ கெட்டு போகலே நிரூபிக்கிறது அவளுக்கே கஷ்டம். கேட்டு பாரு அருமை தம்பியோட யோகிதைய. எங்க யோகிதை பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ என்ன ஊரறிய பெத்தவன் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளா? அன்னைக்கு நீ முழுங்கிற மாத்திரையதான் இன்னைக்கு இவன் முழுங்குறா. ஏய் சும்மா இருப்பா, இவன் ஒழுங்கு. உன்ன சொன்ன உனக்கு இப்படி பிடிச்சது. அப்படித்தானே நீ என் தங்கையை சொன்னா எனக்கும் இருக்கும். எங்க அண்ணனும் செத்தாச்சு, உன் உறவும் அறந்தாச்சு. ஏ ரமணி, சோறு போடுற தெய்வண்டாவ. சோறு போடுறவெல்லாம் தெய்வம் நான் கூடக்கார ஆயாவுக்கு கோயிலை கட்டணும். யாரு போட சொன்னது? வெளியே போ சொல்லு. நான் போடுறேன். அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பொறுப்பு என்னன்னு புரியாம பேசாதரா. அப்படி வந்து குடும்பத்து மேல பாசமும் பொறுப்பு உள்ளவளா இருந்தா பசியும் பட்னியுமா கஷ்டப்பட்டவன் அப்ப ஏன் பணம் காசு கொடுத்து உதவல? ராமு செத்த கையோட அவ அப்பா வந்தாரா இல்லையா? பணம் வேணுமான்னு கேட்கல. அப்ப இவ ஏன் வேணும்னு சொன்னா? நாம அதை அனுபவிக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம். எனக்கும் வேலை கிடைக்க போகுது. இவன் படிச்சான் தானே, என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. எல்லாம் என் தலைவிதி. ஏன் என் வயிற்றுல வந்து பிறந்த? எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருக்க கூடாது? ரிப்பன் வாங்குற, பவுடர் வாங்குறேன்னா இப்ப மானத்தையே வாங்கிட்டாளான்னு கேள்வி. நான் அப்பவே படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப நீங்களே கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அம்மானு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே, என்ன ஏதுன்னு நீயே கேளுமா, கொஞ்சம் கேளுமா.
அழாதம்மா. இப்போது உன் அருமை அவனுக்கு புரியுது. அதுவே போ. என்ன கேட்காம வெளியே எங்காவது கால் எடுத்து வச்ச மூஞ்ச பேத்துருவேன். ஜாக்கிரதை. அனு, நான் வரட்டுமா? இருக்கு, ஒரு உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். அனு, நாளைக்கு துணி எடுக்க போலாமா? இன்னைக்கே சொல்லி வைக்கிறேன். இதான் கல்யாண புடவை, நல்லா இருக்குமா? விலை அதிகமா இருக்கும் போல இருக்கேன். கையெடு, கசக்காத. இந்த பெட்டி எடுத்துக்க வேண்டாம், தொந்தரவு பண்ணாம உள்ள போட. இது ரமணிக்கு. ரமணிக்கா? ரமணி, ரமணி, இப்பதாமா அவர் வெளியே போனாரு. கண்ணு தெரியல? ஏன், என்னவா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுதா? குப்பை கொட்டுறேன். நீ குடும்பம் நடத்தி குப்பை கொட்டுற லட்சணத்துக்கு என் வீட்டு வாசலாம் கிடைச்ச அவளை குப்பை கொட்டுறதுக்கு கண்ட குப்பை சத்தலாம் எங்க வீட்டு பார்த்து போகுது. அது அடி போடி வாழ வெட்டி. அப்பா, தப்பா நினைக்கலன்னா ஒரு சின்ன விஷயம். வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய வீணா வீதிக்கே வந்துட்டான்னு கேட்க போறியா? பெத்தவ சரியா வளர்த்திருந்தா மத்தவங்க பேசுற மாதிரி இருப்பாரா? அவளையும் பிறந்த வீட்டோட வச்சுட்டீங்க. புகுந்த வீட்டோட அருமை அவளுக்கு தெரியலையே. அப்போ அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதா உத்தேசம் இல்லையா? புருஷன் போனாலும் புகுந்த வீடே கதின்னு நீ இருக்க, புருஷன் இருந்தாலும் பிறந்த வீடே கதின்னு அவ இருக்க. எல்லாம் தலைவிதி. அவ புருஷனை பத்தின டீட்டெயில் சொல்ல முடியுமா? அவனை புருஷன்னு சொல்றதை விட மனுஷன்னு சொல்லலாம். அவன் என்ன பண்ணுவான்? இது தண்டி மாடு, ஆடிக்கிறந்தான் பாடிக்கிறந்தான், அக்கா பையன். இல்ல, அப்படி என்ன நடந்தது உங்களுக்குள்ள? அதை ஏன் கேக்குறீங்க? அவ கழுத்துல தாலி கட்டின அப்பவே கழுத்துல தாலியை கட்டுறியா இல்ல சுருக்கு போட போறியான்னு சொல்லி சண்டை ஆரம்பிச்சவதான். கடைசியா அவ பேசி பேசி ஓஞ்சு போய் வீட்டுல போய் உட்காந்துட்டான். உலகத்துல பெண்களை மன்னிக்க முடியாத தப்பு ஒன்னே ஒண்ணுதான். அப்படி ஏதாவது அவன் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் வாயாடி. அவ்வளவுதான். இதுக்கு போய் ஒரு பொண்ணை பிறந்த வீட்டோட வச்சுப்பாங்களா? தப்பு இல்ல, நல்லா யோசனை பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. ரமணி, எங்கடா உங்க அப்பா? அதான் என் மாமன் கூப்பிடுறா. நான் சேதுடா, சேது, சாதி இல்ல. சேது, என்ன கிளட்டா? உள்ள பாப்பா. படியேற மாட்டேன். உன் பொண்ணோட வண்டவாளத்தை சொல்ல வந்திருக்கேன். கூப்பிடியா அவளை? ஒரே வெட்டா வெட்டிடுறேன். உன் பொண்ணு கண்டவனோட ஊரெல்லாம் சுத்தாளாம? கட்டின புருஷன் நான் இருக்கும்போது கண்டவனோட சுத்துறான்னா அவளை கண்டம் துண்டமா வெட்டாம விடமாட்டேயா? ஆயிரம் சொல்லுங்க, 4 செவத்துக்குள்ள வந்து சொல்லுங்க. ஆனா 4 பேர் முன்னாடி சொல்லாதீங்க. வாங்க உள்ள வாங்க. ஏண்டி நீ செய்யலாம், நான் சொல்லக்கூடாதா? நான் செய்யாதத நீங்க சொல்லக்கூடாது. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உன்னோட நான் வாழ தயாரா இல்ல. ஏண்டி, ஒரு வருஷமா உங்க அப்பா வீட்லயே இருக்க. உன்னை நான் டைவர்ஸ் பண்ணத்தான் வந்திருக்கேன். ஒரு வருஷம் பிறந்த வீட்டுல இருந்துட்டா தப்பா? பிறந்த வீட்டுல இருக்கலாமா? அவன் நடத்த கட்டவா தான் இருக்க கூடாது. என்னங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் எந்த தப்பு செய்யல. உங்களோட நான் வரேங்க. நீ சும்மா இருமா. இவ்வளவு கேவலமா பேசின இவரோட நீ வாழ வேண்டாம். நீ இந்த வீட்லயே இரு, உன்னை நான் காப்பாத்துறேன். கட்டிக்க புடவை உன்னால தர முடியும், கட்டின புருஷனை உன்னால தர முடியுமா? நீ புருஷனை பறி கொடுத்தவ, இருக்கிற புருஷனை நான் பறி கொடுக்கவா? என்னங்க வாங்க போலாம். ஏய், எங்க அலையா விழுற? அதுவும் நிக்கிறாங்களே உங்க அண்ணி, அவங்க காலில் விழு. ஏன்னா உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு நாடகம் ஆட சொன்னதே அவங்கதான்.
சந்தோஷமா இரு. உங்க அன்னைக்கு யாரு மேலேயும் கோவம் கிடையாது. சரி, அதுக்கு காரணம் அவங்க வறுமை. நீ அவங்க வழிக்கு போவாத, அவங்கள உன் வழிக்கு கொண்டு வா. ஆமா, சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நானா? கடவுளே, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிருக்க, எனக்கு வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, எப்பவும் அவ கூடயே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? ஆண்டவா, என் புருஷன் என்னை விட்டு பிரியணும், என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல,